சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க மனோஜோட ஃப்ரெண்டு. அங்கே அவரையும் கிண்டல் பண்ணி மனோஜ் பேசாமல் எரியாங்கிறாங்க. அந்த சாமியார் ஒரு கட்டத்தில் நீ நிறைய படிச்சிருக்க, இங்கே திமிரு தான் உனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், நீ வெளிநாடு போகணும்னு நினைக்கிற, காசு வேணும் அப்படித்தானேன்னு எல்லாத்தையும் புட்டு வைக்க, நான் சொல்லாமல் எப்படி தெரியும்னு மனோஜ் கேட்க, அது அப்படித்தான், நீ ஒரு நாள் கோயில் வாசல்லேருந்து பிச்சை எடுத்து அந்த காணிக்கே அந்த கோயிலுக்கே போட்டுட்டு வா, அப்படின்னா தான் நீ பணக்காரனாக ஆக முடியுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெளியே மனோஜோட ஃப்ரெண்டு பிச்சை எடுக்கிறதுக்குள்ள காஸ்டியூம்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து ரெடி பண்ணுறாங்க. நான் எப்படி பிச்சை எடுக்க முடியும்னு கேட்குறாங்க. வாழ்க்கை முழுக்க பிச்சை எடுக்க போறியா அப்படின்னு கேட்க, இல்லைங்கிறாங்க. அப்போ வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிச்சைக்காரங்க போடுற மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட வச்சு, மேக்கப்லாம் போட்டு விட்டு, மண்ணடி தலையிலெல்லாம் போட்டுக்க சொல்லி ரெடி பண்ணிவிட்டு ரோட்டில் வச்சு துணி மாற்ற சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சு கூட்டிகிட்டு போய் ஒரு கோயில் வாசலில் உட்கார வைக்கிறாங்க. இவங்களுடைய எடுக்கணுங்கிறாங்க. அப்போ என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்லையா உட்காந்து எடுக்க முடியும், போய் உட்காரு, இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வர, அங்கே இருக்கவங்களாம் சத்தம் போட, இன்றைக்கி ஒரு நாள் தான் பரிகாரத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. பிச்சை எடுக்க தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க, அம்மா நீ எடுயான்னு அங்கே இருக்கவரே சொல்லி கொடுக்க, நிறைய காசு உள்ளது, எடுத்து ஒழிச்சு வையான்னு சொல்கிறாங்க. பசிக்குதுங்கிற மாதிரி மனோஜ் சொல்ல, ஆர்டர் பண்ணால் வரப்போகுதுன்னு ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு. கூட சேர்ந்து பிச்சை எடுக்கிறவர் ஒரு பெரியவர் தான். அதை வாங்கிக்கிட்டு ஓரமாக போயிட்டு சாப்பிட்லான்னு போகிற டைமிங்கில் கரெக்டாக மனோஜோட ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இந்த மாதிரி சாப்பிட போகிறேன்னு சொன்னதுமே, அவர் சாமியார் சொன்னதை மறந்துட்டியா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லப்படக்கூடாது, அப்படின்னா தான் பழிக்கும், போய் பிச்சை எடுயான்னு சொல்ல, மனோஜும் திரும்பவும் பிச்சை எடுக்க போகிறாங்க. அதே கோயிலுக்கு மீனா வராங்க. மீனாவை பார்த்து கழுத்தில் போட்டுக்க துண்டை வச்சு முகத்தை மறைப்பாங்க மனோஜ். ஆனால் மீனா கிராஸ் பண்ணி போனாலும் திரும்பி யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதோட எபிசோட் முடியுது.